Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். பங்கூர் ஐலாண்டுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். மலேசியாவுக்கு வரவங்கலாம் பெரும்பாலுமே வந்து லங்காவி ஐலாண்டு தான் வந்து போவாங்க. பட் இந்த ஐலாண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பட் லங்காவி மாதிரி இதுவும் வந்து இந்த ஐலாண்டும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஐலாண்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவிலேருந்து வரவங்கலாம் லங்காவி எங்கள் அண்ணனை வந்து நான் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது பங்கூர் ஐலாண்ட் கூட்டிகிட்டு போகலாம், ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் டைமாக நாங்கள் பங்கூர் ஐலாண்ட் வந்து போகிறோம். ஸோ இங்கே வந்து நல்லாயிருக்கோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஐலாண்டு. ஸோ இங்கே வந்து நல்லாயிருக்கோன்னு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகலாம் இந்த ஐலாண்டுக்குன்னு. ஸோ இதை நான் உங்களையும் வந்து இந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இது மே மாதம் லீவுன்றதுனால உங்களுக்கும் வந்து மலேசியா வந்தால் இந்த ஐலாண்ட் போகலான்னு மேபி நீங்களும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பஸ்ஸுக்காக வந்து காத்திருந்தோம். கங்க்ராச்சுலேஷன், கரெக்டாக வந்து மொதல் டாஸ்க்கு இன்றைக்கி முடிச்சிட்டோம். ஸோ எல்லாருக்குமே வந்து வெக்கேஷன் போகணுன்னாவே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கும் இருந்தது. ஜாலியாக ஒரு 2-3 நாள் வெளியில் போய் நம்ம தங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பஸ்ஸை பிடிச்சிட்டோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணே ஹாய். ஹாய் ஹபிசா. ஸோ வந்து எப்படியோ வந்து பஸ்ஸை வந்து பிடிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே லங்காவி தான் போகணுன்னு இல்லை, இந்த ஐலாண்டும் பாருங்கள், இந்த ஐலாண்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து இந்த மாதிரி வெக்கேஷனில் பஸ்ஸில் வந்து ஏறியாச்சு. ஸோ பஸ்ஸில் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். பஸ்ஸு ரொம்ப நேரம் தான் போனோம், கிட்டத்தட்ட ஒரு 7 hours ஆச்சு பஸ்ஸில் போகிறதுக்கே. அங்கே போய் சேர்ந்தாச்சு ஒரு வழியாக. ஸோ வெக்கேஷன் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து வெளிநாடு வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைமாக. ஸோ மலேசியா வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் வந்து நிறைய துபாய் அந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரிஸ் போயிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வந்து நான் மலேசியா, இந்தியா, மேக்ஸிமமாக சிங்கப்பூர் அந்த மாதிரி தான் போயிருக்கேன். ஸோ மலேசியாவும் இந்தியாவும் எனக்கு வெளிநாடு ஃபீலிங் வந்து கொடுக்காது. ஏன்னா இந்தியாவில் தான் நான் பிறந்ததுனால இந்தியா எனக்குல. மலேசியாவில் வந்து எனக்கு அந்த ஃபீலிங் கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 6-7 இயர்ஸ் வந்து அந்த ஃபீலிங் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு மலேசியா வந்து நம்ம ஊர் மாதிரி, அதாவது நம்ம நாடு மாதிரி, அந்த மாதிரி வந்து தான் ஃபீலிங்காக எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு மலேசியாவும் இந்தியாவும் வந்து வெளிநாடு ஃபீலிங் வந்து எனக்கு கொடுக்காது. பட் பங்கூர் போகும்போது கொஞ்சம் வந்து நமக்கு அந்த வெக்கேஷன் ஃபீலிங், கொஞ்சம் வெளிநாடு ஃபீலிங்கில் ஒரு வெக்கேஷன் ஃபீலிங் வந்து எனக்கு கொடுத்தது இங்கே ஆல்ரெடி. ஆனால் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு வெளிநாடு ஃபீலிங் வந்து கொடுத்துச்சு. ஸோ இங்கே வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்களுக்கு மத்தியானம் லஞ்சு அங்கே போய், ஏன்னா வந்து பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே எல்லாருக்குமே சரியான பசி. அப்புறமா போட்டில் வேற போனோம். போட்டு நைட்டு தானே சாப்பிடணும். ஏன்னா வந்து யாருமே சாப்பிடல இல்லையா, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பங்கூர் இங்கே வந்து இறங்கினோன்னே நாங்கள் எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ லஞ்சு வந்து லேட்டாக சாப்பிட்டோம். உண்மையாக சொல்லணுன்னா லஞ்ச் வந்து லேட்டாக சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து போட் ஏறுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் வந்து போட்டு வந்து டைம் ஆயிடுச்சு. டக்குன்னு வந்து எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கோம். திட்டுறாங்க, வாங்க வாங்க திட்டுறாங்க. தண்ணியில் விழுந்துருவேன். அண்ணே இங்க பாருங்க அண்ணே, என்னமோ இதுல ஃளைட்ல பைலட் மாதிரி பாபி இங்க பாருங்க. ஓகே ஹாய் சொல்லுங்க. இப்போ ஹாய் அக்கிமா, ஹாய் டைட்டாக இருக்கா. ஓகே
ஸோ எல்லாருமே ஒரு வழியாக வந்து போட்டில் வந்து செட்டில் ஆகிட்டோம். பங்கூருக்கு வந்து போட்டில் தான் போக முடியும். ஃப்ளைட்டில் போகலாம், இல்லை போட்டில் போகலாம். மோஸ்ட்லி வந்து போட்டில் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். பங்கூருக்கு லங்காவிக்கு ஃப்ளைட்டில் போகலாம், பட் பங்கூருக்கு வந்து போட்டில் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த போட் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 ஹவர் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த போட்டில் எங்களுக்கு என்னென்னா பகல்லே போகணும் போட்டுன்னு அதான் ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நைட்டில் போனால் இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது இல்லையா. இந்த மாதிரி பகலில் போகும்போது நம்ம வியூ பார்த்துக்கிட்டே போகலாம். உண்மையாக சொன்னால் சாயங்காலம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஆனாலும் வந்து மலேசியாவில் கொஞ்சம் 7:30 மணிக்கு தான் வந்து சன்செட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ பகலில் போனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள் வெளிச்சத்தில் வந்து பார்க்கலாம் இல்லையா. அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்து இந்த போட் இதுதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த பஸ் டைமிங்கும் பஸ்ஸு கொண்டாந்து பஸ்ஸு உண்மையிலே கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. 1 ஹவர் லேட் ஆகிடுச்சு பஸ்ஸு ஆக்சுவலி. அப்படி இருந்து கூட இவர் வந்து கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் பார்த்து தான் போட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ எப்படியோ போட்டில் வந்து நல்லபடியாக நாங்கள் ஏறிட்டோம். எங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ வெக்கேஷன் மூடு வந்து அந்த போட்டில் போகும்போதே வந்துச்சு. உண்மையிலே எனக்கெலாம் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டிலையே இருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து வெளியில் போகும்போது தான் வந்து நமக்கு ரொம்ப வந்து மைண்டெல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் ஃபேமிலியோடு போகும்போது இன்னும் வந்து ஒரு ஹாப்பியாக அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் மோடில் வந்து எல்லாருமே இருந்தோம் அந்த இதில். ஸோ வந்து எங்கள் பாபியை வச்சு நான் வந்து சும்மா அந்த வியூவில் வந்து அழகாக எல்லாருமே வீடியோஸ் கொஞ்சம் நேரம் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் நல்லா நாங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபோன் எடுத்து உள்ளே வச்சுட்டு சும்மா கண்டென்ட்காக தான் நான் வந்து அந்த வீடியோஸ் கொஞ்சம் நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு மெமரைசேஷன் கண்டென்ட்காக மட்டும் இல்லை, நமக்கு ஒரு மெமரியாக இருக்கும் இல்லையா. அந்த மெமரிக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அது வந்து ஜாலியாக இருக்குது ஆக்சுவலி. வந்து இது வந்து போனது வந்து ரொம்ப ஹாப்பியாக, எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி வெக்கேஷன் போனாலே எனக்கு பிடிக்கும், ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து 1 ஹவர் தான். ஸோ அங்கேருந்து நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ இறங்கி வந்து போட் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இதான் வந்து பங்கூர் அந்த ஐலேண்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம் 1 ஹவர் போட்டிங்கில். அப்புறமா கார் வந்து நாங்கள் ரெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஒரு 7 சீட்டர் கார் மாதிரி எடுத்துக்கிட்டோம். எங்கள் அண்ணன் ஃபேமிலி வந்து சின்ன ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரே ஒரு டாட்டர்னால ஸோ ஒரே காரில் வந்து ஒரு 7 சீட்டர் கார் வந்து வாடகை எடுத்துகிட்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு vlogல பார்த்துருப்பீங்க, ஒரு பங்களா ஹவுஸ் மாதிரி இருந்திருக்கும். பட் பங்கூரில் நாங்கள் வந்து ரொம்ப லக்ஸரியான ஹவுஸ் வந்து எடுக்கலை. நார்மலான ஒரு ஹவுஸ் வந்து ஒரு பட்ஜெட்டாக அந்த மாதிரி ஹவுஸ் தான் எடுத்தோம். ஏன்னா நம்ம வெளியில் தான் எப்போ போகிறோம், காலைல எழுந்திரிச்சோன்னே வெளியில் போயிடுவோம். தூங்குறதுக்கு லேட்டாக தானே வருவோம், தூங்குறதுக்கு மட்டும்தான் வருவோம். ஸோ அதனால் வந்து இது வந்து நம்ம வெளியில் செலவு பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு நார்மலான ஒரு ஹவுஸ் தான் வந்து நாங்கள் எடுத்தோம். பட் இதில் வந்து 3 ரூம்ஸ் இருந்துச்சு. இந்த ரூம் வந்து பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டோம். ஸோ வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பிள்ளைங்க வந்து இன்னொரு ரூமில் வந்து தூங்கிட்டாங்க. அவளுக்கு இப்ப பாருங்க கேட்ச் வந்து கேட்ச் எடுத்து போறா. அது வந்து விளையாட்டு கேட்ச்ல கேட்ச் போறா. இது பார்த்திங்கன்னா வந்து எங்களோட இது வந்து இந்த ரூமை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த ரூம் வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. இது ஒரு ரூமு. இது வந்து ஹாஜர் ரூமு. பட் அவங்க ஹாஜர் வந்து எப்பவுமே என் கூட தான் தூங்குவா. ஸோ பட் இந்த வெக்கேஷனில் வந்து அவள் வந்து தனியாக அவங்க அக்கா கூட வந்து தூங்கிக்கிட்டா. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக வெளியே போனோம். அப்படியே வந்து கொஞ்சம் சுற்றியும் பார்க்கலாம், ஏன் வந்து டைமை வேஸ்ட் பண்ணோன்னு நைட்டு பசார் மலம் அந்த மாதிரி போகலான்னு அந்த ஏரியாவில் சும்மா நாங்கள் சுற்றினோம் கார் எடுத்துகிட்டு. அங்கே
பார்த்திங்கன்னா ஃபயர் ஷோ வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஃபயர் ஷோ வந்து நிறைய பேர் நின்று வந்து பார்த்துருந்தாங்க. இவங்க நல்லா அழகாக வந்து இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் மேபி நைட்டு போகாமல் இருந்திருந்தா இதை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நைட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்து போய் தானே ஆகணும். ஸோ வந்து இதுதான் வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் போகிற வழியில். இவங்க வந்து நல்லா அந்த ஃபயர் வச்சு நல்லா வந்து ஒரு நல்லா அவங்க வந்து அவங்களோட திறமையை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களே வந்து இதை பாருங்கள். இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து பெரும்பாலும் மலேசியாவில் நடத்துவாங்க. அப்பப்போ வந்து ரோட் ஷோஸ்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ரோட் ஷோவில் வந்து நிறைய நடக்கும். இப்போ சைனீஸ் நியூ இயர் அப்போல்லாம் லயன் டான்ஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நடக்கும். இது வந்து ஃபயர் ஷோ. ஸோ இவங்க வந்து ஃபயர் ஷோ வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த உண்மையிலே ரியல் ஃபயர் இது. ரியல் ஃபயர் வச்சு வந்து அவங்க இவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அந்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. எப்படா தூங்க போவோம் அந்த மாதிரி இருந்தது. சரி சாப்பிட்றதுக்காக வந்து நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம். ஸோ சாப்பாடு கடை தான் வந்து தேடிட்டு இருந்தோம், எந்த கடையில் போய் சாப்பிட்லான்னு. ஏன்னா வந்து எங்களுக்கு ஓகே மலேசியா ஃபுட்டு, பட் எங்கள் அண்ணா அன்னைக்கு வந்து அவங்களுக்கும் சூட்டபிளான ஒரு ஃபுட்டு தான் வந்து தேடணும். பட் இங்கே எல்லாமே வந்து மலேசியன் ஃபுட்ஸ் தான் இருந்துச்சு. இந்தியன் கடை வந்து அவ்வளோவா இல்லை. சரி நீங்களும் சும்மா மலேசியா ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மலேசியா ஃபுட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சொத்தோங் கோரிங்கு, இது வந்து முட்டை, தொம்யாம் சூப் நல்லா இருக்குன்னு ஜாஃபிரா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜாஃபிராக்காக தொம்யாம் சூப், ஏன்னா தொம்யாம் சூப் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் எல்லாேருக்கும் பிடிக்கும். அதனால் தொம்யாம் சூப் வந்து ஆர்டர் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த தொம்யாம் சூப் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் கேட்டோம், எங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னு. ஏன்னா வந்து அப்போ தான் எங்கள் அண்ணன் அண்ணிலாம் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த டே வந்து நெக்ஸ்ட் டே தான், ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ட்ராவல் டே. இந்த ட்ராவல் டே வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.